பாகம் 491. சேது தீக்ஷியிடம் வம்பிழுத்துக் கொண்டிருந்த நேரம், அவ மேல இருந்து கைய எடுடா, நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்று ஒரு அதிகாரமான குரல் கேட்டது. அவன் குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க, அங்கு அரசர் கால உடையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் சஞ்சய். அவனை பார்த்த சேது அதிர்ந்து போய் நின்று கொண்டிருக்க, டேய், இப்ப மட்டும் நீ அவ மேல இருந்து கைய எடுக்கல, நான் அடிக்கிற அடியில நீ செத்தே போயிருவ என்றான். இதை கேட்ட சேது தன்னை அறியாமல் தீக்ஷி மேல் வைத்திருந்த தன் கையை எடுத்தான். இப்போது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து தீக்ஷியின் அருகே வந்த சஞ்சய் அவள் கையை பிடித்து பாதுகாப்பாக தன் பின்னால் நிறுத்தியவன் சேதுவை பார்த்து, நீ இங்க என்ன பண்ற என்றான். சேது சஞ்சயை பார்த்து பயந்துதான் போயிருந்தான். ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறைத்தவன், ஓ, இவதான் உன் கூட சேர்ந்து அந்த ரூமர்ல மாட்டின பொண்ணா? அதனாலதான் இவ முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இது இப்பத்தான் எனக்கு புரியுது என்றான். இந்த வார்த்தைகளை சொன்ன சேதுவின் பார்வை மீண்டும் தீக்ஷியின் மீது சென்றது. இத்தனை வருடங்களில் அவன் தன்னுடைய சாதுரியமான பேச்சாலும் தன்னுடைய பண பலத்தாலும் எத்தனையோ பெண்களை தன்னுடைய வலையில் வீழ்த்தி இருக்கிறான். ஆனால் அவன் கண்ட அனைத்து பெண்களை விடவும் தன் முன்னால் நிற்கும் இந்த பெண் மிகவும் சிறப்பானவள் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் ஒரே ஒரு முறை தீக்ஷியை பார்த்ததுமே அவளிடம் மற்ற பெண்களிடம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அவள் சஞ்சயின் காதலியாக இருப்பாள் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உண்மையை நம்ப முடியாதவன், என்னது, இவ உன்னோட காதலியா? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல என்றான். அவனை கூர்ந்து பார்த்த சஞ்சய், ஏன், அவ ஏன் என்னோட காதலியா இருக்க முடியாதுன்னு சொல்ற என்று கேட்கவும் ஒரு நொடி அமைதியாக இருந்த சேது பின்பு கேவலமாக சிரித்தவன், இல்ல, அவ உன்னோட காதலியா இருக்க முடியாதுன்னு நான் சொல்லல. அவ உன்னோட காதலியா இருக்கிற பட்சத்துல நான் அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்ல, அதான் சொல்றேன் என்றான். தன் கைகளை மடக்கிய சஞ்சய், சேது, நீ என்ன பேசிட்டு இருக்க என்றான். பொறுமையாக சஞ்சயை பார்த்த சேது, அட, நான் ஒன்னும் தப்பா சொல்லலப்பா. இது மாதிரி ஒரு அழகான பொண்ணு உன்ன மாதிரி ஒரு கீப்போட பையனுக்கு காதலியா இருந்தா அந்த பொண்ணுக்கு தானே அசிங்கம். அதான் அவளை என்கிட்ட விட்டுரு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சஞ்சய் தீக்ஷியின் பக்கம் தன் பார்வையை செலுத்தினான். தீக்ஷி முகம் சுளிப்பது போல் அவனுக்கு தெரியவும் தன் கைகளை மடக்கியவன், சேது, போதும் என்றான் கோபமாக. சஞ்சயின் முகபாவத்தை பார்த்து கேலியாக சிரித்த சேது, ஏன், என்னாச்சு சஞ்சய்? நீ பயப்படுறத பார்த்தா நீ உன்னை பத்தி இந்த பொண்ணுகிட்ட ஒண்ணுமே சொல்லல போல இருக்கே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் இருக்கேன்ல, நான் சொல்லிடுறேன் என்று சொன்னவன் தீக்ஷியை பார்த்து, ஏமா பொண்ணே, நீ இவனைத்தான் லவ் பண்றேன்னு சொன்ன, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓகே, அவன்தான் மோகன் குடும்பத்தோட வாரிசுன்னு உன்கிட்ட சொல்லிருப்பான். ஆனா அவன் முறைப்படி பிறந்த குழந்தை இல்ல, எங்க வீட்டு வேலைக்காரிக்கு பிறந்த பையன்னு சொல்லிருக்க மாட்டான். என்னதான் அவன் மோகன் குடும்பத்து வாரிசுன்னு வெளியே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாலும் என்ன தவிர வேற யாரும் மோகன் குடும்பத்து வாரிசா இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நான் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை தின்னு வளர்ந்தவன் தான் இவன். என்னோட பழைய துணிதான் இவனுக்கு எப்பவும் புது துணி. இவனோட படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் கூட எங்க குடும்பத்துக்கிட்டதான் இவனும் இவனோட அம்மாவும் கை கட்டி நின்னாங்க என்றான். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னவன் லேசாக திரும்பி சஞ்சயை பார்த்தான். ஏதோ லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் சபை முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நிற்க வைத்தது போல கூசி குறுகி நின்றான். என்னதான் அவன் ஆத்திரமாக இருந்தாலும் அவனுடைய ஆத்திரத்தை அவனால் வெளியே காட்ட முடியவில்லை. மீண்டும் சஞ்சயை பார்த்து கேலியாக சிரித்த சேது தீக்ஷியை பார்த்து, என்னம்மா அழகி, இப்பவாச்சும் இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஒழுங்கா என் கூட வா, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்கறேன். எந்த படத்துல வேணும்னாலும் நான் உன்னை நடிக்க வைக்கிறேன் என்றான். சஞ்சயின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. பல்லை கடித்துக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். ஒரு முறை சஞ்சயை திரும்பி பார்த்த தீக்ஷிக்கும் இதயத்தில் லேசான ஒரு வலி தோன்றியது.
எப்போதும் சஞ்சய் ஒரு சாதாரண பாடகனோ நடிகனோ மட்டும் கிடையாது. அரவிந்தை போல் அவனுக்கும் ஒரு பலமான குடும்ப பின்னணி இருக்க வேண்டும் என்றுதான் அவளும் நினைத்திருந்தாள். ஆனால் அது இப்படி ஒரு பின்னணியாக இருக்கும் என்று அவளும் எதிர்பார்க்கவே இல்லைதான். இத்தனை வருடங்களாக யாரும் தன்னை கவனிக்காத அளவுக்கு அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஏன் இருந்தான் என்பதில் ஆச்சரியமில்லை என்று அவளுக்கு தோன்றியது. இந்த உண்மை தெரிந்ததால் தீக்ஷி அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாக மாறினாள். தீக்ஷி சட்டென அமைதியாக மாறியதால் சஞ்சய்க்கும் சங்கடமாக இருந்தது. இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போல் அவளும் தன்னை கேவலமாக நினைத்து விட்டாள் போல் என்று உள்ளுக்குள் வருந்தினான். சஞ்சய் எப்போதும் தன்னை பற்றிய உண்மை வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வான். அதுவும் தீக்ஷியை பொறுத்தவரை அவன் தவறுதலாக கூட தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடாமல் இருந்தான். ஆனால் இப்போது எல்லாம் அம்பலமாகிவிட்டது. அவன் அப்பட்டமான கோமாளி போல் உணர்ந்தான். அவனது முகபாவத்தில் ஒரு பதற்றம் தோன்றியது. சஞ்சயையும் தீக்ஷியையும் மாறி மாறி பார்த்த சேது இப்போது தீக்ஷி தயங்குவதாகவும் இனியும் அவள் சஞ்சயோடு இருக்க விரும்ப மாட்டாள் என்றும் முடிவு செய்து கொண்டு, ஹே அழகி, இப்ப என்கூட வா. உனக்கு நல்ல சாப்பாடு, ட்ரெஸ், ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் நான் கொடுக்கறேன். நீ மட்டும் இந்த பிச்சைக்காரன் கூட போனேன்னா வாழ்க்கை முழுக்க என்ன மாதிரி யாராவது உன்னை அசிங்கமா பேசிட்டு தான் இருப்பாங்க என்று சொல்லி முடித்து தீக்ஷியை நோக்கி தன் கைகளை நீட்டினான். தீக்ஷியும் ஒரு முறை சஞ்சயை திரும்பி பார்த்துவிட்டு சேதுவை நோக்கி கைகளை நீட்டினாள். அதை பார்த்து சேது வலது காது முதல் இடது காது வரை வாய் நீளும் அளவிற்கு சிரித்து கொண்டிருந்தான். அதே நேரம் சஞ்சய் சோர்ந்து போய் தன் உடலில் இருக்கும் பலமெல்லாம் குன்றியவன் போல் நின்று கொண்டிருந்தான். ஒரு நொடிதான் அனைத்தும் தலை கீழாக மாறியது. தீக்ஷி சஞ்சயின் கைகளை இறுக்கமாக பிடித்து ஒரு அடி முன்னால் வந்தவள் சேதுவை முறைத்து பார்த்து, ஓ, நீதான் மோகன் குடும்பத்து மூத்த வாரிசா? நீ என்னவா வேணும்னாலும் இருந்துட்டு போ, அதனால யாருக்கு என்ன? ஒருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறது அவங்களோட பொறப்புலையோ குடும்ப பின்னணியிலயோ இல்ல, அவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இப்படி ஒரு பொது இடத்துல ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துற. இதத்தான் இத்தனை வருஷமா உன் குடும்பம் உனக்கு சொல்லி கொடுத்துச்சா? என் பார்வைக்கு நீ தான் ரொம்ப கேவலமானவனா தெரியற என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டு கொதித்து போன சேது, நீ நீ இப்ப என்ன சொன்ன என்றான் கோபமாக. ஏன், நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா? என்ன, நீ தான் கேவலமானவன், ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதவன் என்றாள். இப்போது கோபத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்ற சேது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுவ? இன்னைக்கு நான் உன்னை அடிச்ச கொல்றேனா இல்லையா பாரு என்று சொன்னவன் தன் கையை மடக்கி கொண்டு தீக்ஷியை அடிப்பதற்காக அவளை நோக்கி வந்தான். ஆனால் அதற்கு வேகமாக சஞ்சயின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்ட தீக்ஷி ஓட்டிற்குள்ளிருந்து முகத்தை மட்டும் வெளியே நீட்டும் ஆமை போல சஞ்சயின் பின்னால் நின்று முகத்தை மட்டும் வெளியே நீட்டிய தீக்ஷி சேதுவிடம் கேலியாக நாக்கை துருத்தி காட்டி, ஆமடா, நான் உன்ன மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தனை வளர்த்துனதுக்காக உங்க குடும்பத்தையும் சேர்த்துதான் திட்டுறேன் என்றாள். இதை சொல்லி முடித்தவள் அத்தோடு நிறுத்தாமல், நீ முட்டாளா இருக்கிறது ஒன்னும் தப்பில்ல, அதுக்காக எதுக்காக நீயே உன் குடும்பத்து பேரை இப்படி 4 பேருக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டு இருக்க? உனக்கெல்லாம் சஞ்சய பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிற? சஞ்சயோட காலுக்கு மெழுகுவர்த்தி பிடிக்க கூட உனக்கு தகுதி இல்ல. அப்படி இருக்கிற அவரை விட்டுட்டு உன் கூட வர்றதுக்கு நான் என்ன முட்டாளா? உன்கிட்ட வேணும்னா சஞ்சய் கிட்ட இருக்கிறத விட அதிக பணம் இருக்கலாம், இருக்கட்டுமே. அதனால இப்போ என்ன? உன் கூட வர்றதை விட சஞ்சய் கூட சேர்ந்து நான் பிச்சை கூட எடுப்பேன். அதை விட என்னோட சஞ்சய் ஒன்னும் உன்ன மாதிரி எதுவும் பயன் இல்லாம குடும்ப பேரை வச்சு பொழப்பு நடத்துறவர் இல்ல. அவரு திறமையானவரு, கம்பீரமானவரு, எல்லா விதத்திலையும் உன்னை விட சஞ்சய் தான் சிறந்தவரு என்றாள். தீக்ஷியை தாக்குவதற்காக கையை ஓங்கி கொண்டு வந்த சேது இப்போது அவளது வார்த்தைகளை கேட்டு உறைந்து போய் நின்றான். ஆனால் தீக்ஷி அப்போதும் பேசுவதை நிறுத்தவில்லை. நீ என்ன சொன்ன? சஞ்சய் முறைப்படி பிறந்த வாரிசு இல்லையா? யாராலையும் தன்னோட பொறப்ப கட்டுப்படுத்த முடியாது. உனக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? என்னதான் இருந்தாலும் சஞ்சயோட உடம்புல உன்னோட அப்பாவோட ரத்தம் ஓடுதுல, அப்போ உன் குடும்பத்துல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் சட்டப்படி சஞ்சய்க்கும் இருக்குதானே என்றாள்.
தீக்ஷிக்கு இவ்வளவு கூர்மையான நாக்கிருக்கும், அவள் இப்படியெல்லாம் பேசுவாள் என்று சேது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது அவள் இப்படியெல்லாம் பேசுவதை கேட்டு சேது அதிர்ந்து போனான். கோபத்தில் கொதித்து போனவன், சஞ்சய், நீ தள்ளி நில்லு. இந்த பொண்ணுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அவ இப்படியெல்லாம் பேசுவா? நான் இன்னைக்கு அவ வாய கிழிக்காம விடமாட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் என்றான். இதை கேட்ட தீக்ஷி ஒன்றும் அச்சப்படவில்லை. ஓஹோ, அப்படியா? அப்ப சரி, வா, முடிஞ்சா என்ன வந்து பிடி பாப்போம். ஒரு பொண்ணு அடிக்க கைய ஓங்கிட்டு வர உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இவ்ளோதான் உன் வீரமா என்று சேதுவை இன்னும் சீண்டி விடுவது போல் பேசினாள். அது என்னவோ தெரியவில்லை, சஞ்சயின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்ததால் தீக்ஷிக்கு யானை பலம் வந்தது போல் இருந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாயில் வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாள். கடுப்பான சேது, டேய் சஞ்சய், தள்ளி நில்லு என்று கத்தினான். கூலாக அவனை பார்த்த சஞ்சய், முடியாது என்றான். ஓஹோ, அப்போ நீ என் கூடவே சண்டை போடுறியா? இரு இரு, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சீரிய சேது தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து, டேய் கிளம்புங்கடா, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் இவனை அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ண போறேன் பாருங்க என்று சொல்லி தன் காரை நோக்கி அவன் திரும்பிய நேரம் என்று தீக்ஷி கட்டுப்படுத்த முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தாள். தன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவள், அடே, நீ என்ன எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தையா? ஒருத்தன் கூட சண்டை கட்டி ஜெயிக்க முடியலன்னதும் அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்ற என்றாள் கேலியாக. வெகுண்ட சேது தீக்ஷியை பிடிப்பதற்காக முன்னால் ஒரு அடி எடுத்து வைக்கவும் தீக்ஷி மீண்டும் பாய்ந்து சென்று சஞ்சயின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். சேது சஞ்சயை தாண்டி செல்ல முயலவும் அவன் தோள்களை இறுக்கி பிடித்த சஞ்சய், போதும், இத்தோட நிறுத்திக்கோ என்றான். அது சாதாரண வார்த்தைதான், ஆனால் அதில் அச்சப்படுத்தும் வகையிலான ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரம் சேதுவை நடுங்கச் செய்தது. அவன் தன்னை அறியாமல் பின்வாங்கினான். அந்த நொடியில் அவன் முன்பை விட வெட்கமும் கோபமும் அடைந்தான். சிறு வயதிலிருந்தே இப்படித்தான். என்னதான் சஞ்சய் வெளிப்படையாக அவனது நிழலில் வளர்ந்தாலும் தனிப்பட்ட முறையில் சேது சஞ்சயை பார்த்து பயப்படுகிறான் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. சிறு வயதில் ஒரு முறை அனைவரும் இருக்கும் ஒரு பொது வெளியில் சேது சஞ்சயின் பிறப்பை பற்றி மிகவும் கேவலமாக பேசினான். அப்போது கோபமான சஞ்சய் அவனை அடித்து வெளுத்து வாங்கிவிட்டான். அப்போது சேதுவால் சஞ்சயை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் உடனே தன் வீட்டிற்கு சென்று தன் தாயிடமும் சஞ்சயின் அந்த வேலைக்கார தாயிடமும் நடந்ததை சொன்னான். அந்த வேலைக்கார தாய் சஞ்சயை இரக்கமே இல்லாமல் அடித்தது சேதுவிற்கு இன்னும் நினைவிருக்கிறது. சஞ்சய் அத்தோடு பயந்து போய் அதற்கு மேல் அவனிடம் எந்த வம்பும் செய்யாமல் இருப்பான் என்று சேது நினைத்து கொண்டிருக்கும் போது சஞ்சய் மீண்டும் அவனை அடித்து வெளுத்து வாங்கியவன், இங்க பாரு, இப்பவும் போய் இத வீட்டுல சொல்லி ஏதாவது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்த, அடுத்த தடவை அடி இதை விட மோசமா இருக்கும் பாத்துக்கோ என்று எச்சரித்தான். அத்தோடு சரி, சேதுவிற்கு எப்போதும் சஞ்சயை பார்த்தால் ஒரு பயம் இருக்கும். பாகம் 492. சிறு வயதிலிருந்தே சேதுவிற்கு சஞ்சய் மீது ஒரு அச்சம் இருந்ததால் இப்போது அவன் போதும் என்று சொன்ன ஒரு வார்த்தையே சேதுவிற்கு அச்சமூட்டுவதாக இருந்தது. அவன் அதற்கு மேல் தீக்ஷியிடம் எந்த வம்பும் செய்ய துணியவில்லை. இருப்பினும் அவனுடைய கெத்தை அவனால் விட்டு கொடுக்க முடியுமா என்ன? 2 அடிக்கு சஞ்சயை விட்டு தள்ளி போனவன் அதன் பிறகு அவனை நோக்கி கையை நீட்டி, அப்போ சரி, இவளை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, பாத்துப்போ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். தீக்ஷி அத்தோடு விட்டுவிடவில்லை. அந்த முட்டாள் அங்கிருந்து சென்ற பிறகும் அவள் தொடர்ந்து அவனை திட்டிக் கொண்டுதான் இருந்தாள். டேய், எங்கடா போற பயந்தாங்கோலி? நீ எல்லாம் இதுக்குத்தான்டா கரெக்ட். போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, அவங்கள கூட்டிட்டு வா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் ஹீரோவையே இப்படி பேசியிருப்ப. அவள் தெளிவான குரலில் இதை சொன்ன பிறகு அவள் சஞ்சயை பார்க்க திரும்பினாள். ஆழமான மற்றும் இருண்ட கண்களால் அவன் அவளை திரும்பி பார்ப்பதை கண்டதும் அவள் சற்று திகைத்து, என்ன, உங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டாள். சஞ்சய் அவளை ஒரு கணம் பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று அவன் கைகளை நீட்டி அவளை அணைத்து கொண்டான்.
அவன் ஆரம்பத்தில் அவளை தவிர்த்து வந்தான். அவனுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவளுக்கு தன்னால் எந்த மகிழ்ச்சியையும் தர முடியாது என்று நினைத்தான். மேலும் ஒரு நாள் இந்த படத்தில் தயாரிப்பாளருடன் அவள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாள் என்பதை பார்த்த பிறகு அவளுக்கு எந்த வகையிலும் தன்னால் சந்தோஷத்தை தர முடியாது என்றும் அவள் வேறு ஒரு சந்தோஷமான வாழ்வை பெறுவதற்கு தான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்றும் தனக்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். ஆனால் இப்போது சற்று நேரத்திற்கு முன்னால் அவள் சேதுவிடம், நீ எல்லாம் என்னோட ஹீரோவோட காலுக்கு மெழுகுவத்தி பிடிக்க கூட தகுதியில்லாதவன் என்று அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தில் மிகவும் மெல்லிய பகுதியை தழுவி அவனை நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போதுதான் தீக்ஷி மேல் அவன் கொண்டிருந்த அந்த காதல் அவன் இதயத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. அதிலும் சேது அவளது கையை பிடித்து இழுத்த அந்த நொடி அவனுக்குள் உண்டான அந்த ஆத்திரமும் பதற்றமும் தான் உண்மையில் அவன் தீக்ஷியை எந்த அளவிற்கு காதலிக்கிறான் என்பதை அவனுக்கே புரிய வைத்தது. இப்போது இறுதியாக உறுதியாக அவனுக்கு புரிந்தது. அவன் தீக்ஷியை காதலிக்கிறான். அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. இது தெரிந்த பிறகு அவனால் அவளை கட்டிப்பிடிக்காமல் இருக்க முடியவில்லை. தீக்ஷி அவனது இந்த திடீர் செய்கையால் அதிர்ந்து போனாள். அவன் வாசனை அவள் நாசியை நிறைத்தது. இப்போது அவன் மார்பில் சாய்ந்திருந்த அவளால் அவனது இதயத்தின் துடிப்பை கேட்க முடிந்தது. ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வு அவளுக்குள் வந்தது. திகைப்புடன் கண்களை விரித்தவள் சட்டென்று விரிந்த புன்னகையை உதிர்த்தாள். அவள் கைகளை நீட்டி அவன் இடுப்பை சுற்றி வட்டமிட்டாள். அவன் அவளை நிராகரித்ததிலிருந்து அவள் இந்த நேரம் வரை ஏதோ வாழ்க்கையே இழந்தவள் போல் எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் சுற்றி கொண்டிருந்தாள். அவள் டில்லியிலிருந்து சென்னை சென்றதும் அவளது பெற்றோருடன் சேர்ந்து உலகில் உள்ள பல நாடுகளுக்கு ஜாலி ட்ரிப் சென்று வந்தாள். ஆனாலும் அவளது மனம் அமைதியடையவில்லை. அவள் எண்ணமெல்லாம் எப்போதும் சஞ்சய் தான் நிறைந்திருந்தான். அதனால்தான் அவன் சென்னை திரும்பியதும் எதை பற்றியும் யோசிக்காமல் சஞ்சயை தேடி இப்போது பெங்களூருக்கு வந்திருந்தாள். அவனுக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லையா, ஏன் பிடிக்கவில்லை என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அந்த உறுதியோடுதான் இங்கு வந்திருந்தாள். இப்போது அவளுக்கு அனைத்தும் புரிந்தது. அன்று ஏன் அவன் அவளை நிராகரித்தான் என்றும் அவள் தெரிந்து கொண்டாள். இது தெரிந்ததும் தன் உதட்டை கடித்தவள் ஒரு குழந்தை போல் சிரித்தாள். இருவரும் நீண்ட நேரமாக ஒருவரை ஒருவர் அப்படியே கட்டிக்கொண்டு நின்றார்கள். தீக்ஷியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. மெதுவாக தன் தலையை உயர்த்தியவள், ஐடல், என்ன கொஞ்சம் விடுறீங்களா என்றாள். அவள் என்ன சொல்கிறாள்? ஒருவேளை தான் கட்டிப்பிடித்திருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்று சஞ்சய் அதிர்ந்து போய் அவளை பார்க்க அவனது பார்வையை புரிந்து கொண்ட தீக்ஷி, உங்களோட இந்த காஸ்டியூம் எனக்கு குத்துது என்றாள் தீக்ஷி மென்மையான குரலில். சஞ்சயும் வேகமாக தன் பிடியை தளர்த்தினான். என்னதான் தீக்ஷி தன் வெட்கத்தை மறைக்க முயன்றாலும் அவள் முகமும் கண்களும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதில் அவளது வெட்கம் தெளிவாகவே தெரிந்தது. அது இப்போ நீங்க இல்ல அது என்று என்ன சொல்வது என்று தெரியாமல் தீக்ஷி உளறிக் கொண்டிருக்க அவளை கூர்மையாக பார்த்த சஞ்சய், தீக்ஷி, நீ ஏன் இங்க வந்த என்றான். சட்டென சஞ்சய் இப்படி கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் பேந்த விழித்த தீக்ஷி, அது நான் இங்க எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வந்தேன். எனக்கு இங்க எதுவும் சான்ஸ் கிடைக்குமா என்று சொன்னவள் சஞ்சய் என்ன சொல்ல போகிறான் என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சஞ்சய் மட்டும் அவளை இங்கு இருக்க வைப்பதில் ஆர்வம் காட்டினால் உண்மையிலேயே அவன் அவளை காதலிக்கிறான் என்று அர்த்தம். இல்லை என்றால் அவனுக்கு அவள் மீது பெரிதாக விருப்பம் இல்லை என்று அர்த்தம் என்று தனக்குத்தானே மனக்கணக்கையும் போட்டுக்கொண்டு காத்திருந்தாள். ஒரு நொடி எந்த பதிலும் சொல்லாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த சஞ்சய், சாரி, எங்க செட்ல இப்போதைக்கு எந்த எக்ஸ்ட்ராவும் தேவையில்லை என்றான். அதுவரை ஆர்வமாக இருந்த தீக்ஷியின் முகம் சட்டென ஃபியூஸ் போன பல்பு போல மாறியது. சற்று நேரத்திற்கு முன்னால் சஞ்சய் சேதுவிடம் அவளை தனது காதலி என்று சொன்னபோது அவன் உண்மையிலேயே தன்னை காதலிக்கிறான் என்று தீக்ஷி நினைத்து கொண்டாள்.
ஆனால் இப்போது சஞ்சய் சொன்ன பதிலிலிருந்து அது அவள் தானாக நினைத்து கொண்ட கற்பனைதான் போல என்று தோன்றியது. ஆனால் அது அவளது கற்பனையாக மட்டும் இருந்தால் அவன் ஏன் அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும்? இதையெல்லாம் யோசித்தவளின் முகம் தன்னுடைய எஜமானால் கைவிடப்பட்ட செல்ல பிராணி போல் மிகவும் விரக்தியாக மாறியது. அவளது இந்த முகபாவத்தை பார்த்த சஞ்சய்க்கு சத்தம் போட்டு சிரிக்க வேண்டும் போல் தோன்றியது. அவன் கையை நீட்டி அவளது தலைமுடியை பாசமாக வருடினான். பின்பு மிகவும் மென்மையான குரலில், ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ராவும் தேவையில்லதான். ஆனா என்னோட ஜூனியர் அசிஸ்டன்ட் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. சோ அந்த போஸ்டிங் இப்போ காலியாத்தான் இருக்கு. ஆனா மிஸ் தீக்ஷிக்கு என்னோட அசிஸ்டண்டா இருக்கிறதுல விருப்பம் இருக்கான்னு தான் தெரியல என்றான். திகைத்து போன தீக்ஷி தான் உண்மையிலேயே கேட்டோமா இல்லை அதெல்லாம் தன் கற்பனையா என்று குழம்பி போய், ஐடல் நீங்க இப்போ என்ன சொன்னீங்க என்றாள். அவளது குழப்பமான முகபாவம் பார்ப்பதற்கே நகைச்சுவையாக இருந்தது. சஞ்சய் கட்டுப்படுத்த முடியாமல் சத்தம் போட்டே சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பு திடீரென்று மலர்ந்த மலர் மொட்டுக்கள் போல் இருந்தது. அதை பார்த்த தீக்ஷி தன்னுடைய குழப்பத்திலிருந்து வெளிவந்து, அப்போ நான் உங்க கூட இருக்கலாம்னு தானே சொல்றீங்க என்றாள். தன்னுடைய சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்ட சஞ்சய், ஆமா அப்படித்தான் சொன்னேன் என்று சொல்லி தலையசைத்தான். வாவ் ஐடல், நான் ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்ன தீக்ஷி அது சாலை என்றும் பார்க்காமல் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் சிறிது தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் இருந்து 2 ஜோடி கண்கள் இவர்களையே பார்த்து கொண்டிருப்பதை சஞ்சய் கவனித்தான். லேசாக தன் நாக்கை கடித்து கொண்டவன் அரவிந்தின் காரை நோக்கி திரும்பினான். இங்கு நடைபெற்ற விஷயங்களால் அரவிந்தும் அவந்திகாவும் இங்கு வந்ததையே அவன் முற்றிலும் மறந்து போய்விட்டான். ஒரு நொடி தீக்ஷியை திரும்பி பார்த்தவன், சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் இங்க வந்திருக்காரு. நான் அவருக்கு டின்னர் ட்ரீட் கொடுக்க போறேன். மிஸ் தீக்ஷி எங்க கூட ஜாயின் பண்ணிப்பீங்களா என்றான். இப்படி ஒரு வாய்ப்பை தீக்ஷி எப்படி வேண்டாம் என்று சொல்வாள்? அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சரி என்று தலையசைத்தாள். சென்ற முறையும் அவள் அவனோடு டின்னருக்கு சென்றாள்தான். ஆனால் அது அவந்திகாவின் உதவியோடு. ஆனால் இப்போது அவளுடைய ஹீரோவே அவளை அவனோடு வரச் சொல்லி அழைத்திருக்கிறான். அவளுக்கு என்ன கசக்கவா போகிறது? வலது காதிலிருந்து இடது காது வரை வாய் விரியும் அளவு சிரித்தவள் துள்ளி குதித்து கொண்டு சஞ்சயோடு சேர்ந்து அரவிந்தையும் அவந்திகாவையும் நோக்கி சென்றாள். அரவிந்தை நெருங்கிய சஞ்சய் மரியாதையாக அவந்திகாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு, அரவிந்த் பக்கத்துல ஏதாவது புஃபே போலாமா என்றான். அரவிந்தும் லேசாக கண்ணடித்து சிரித்துவிட்டு, சஞ்சய் ட்ரீட் கொடுக்கறதா இருந்தா தாராளமா போலாமே என்றான். சஞ்சயும் சிரித்து கொண்டே தன்னுடைய படப்பிடிப்பு குழுவிற்கு போன் செய்து சொல்லிவிட்டு மேக்கப்பை கூட கலைக்காமல் டின்னருக்கு சென்றான். அதுவரை சஞ்சயை தவிர இந்த உலகத்தில் இருக்கும் யாரையும் தன் கண்கள் பார்க்காது என்பது போல அப்பட்டமாக சஞ்சயை சைட்டடித்து கொண்டு வந்த தீக்ஷி சட்டென பின்னால் திரும்பி அவந்திகாவை பார்த்து, சீஃப் எடிட்டர் அவந்திகா மேடம், வாட் அ சர்ப்ரைஸ்! நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நாம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல என்றாள். அவந்திகா திகைத்து போனாள். இவ்வளவு நேரம் அவளும் அரவிந்தும் மாயாஜாலம் போட்டு மறைத்திருந்தார்களா என்ன? ஏதோ இப்போதுதான் தங்களை பார்ப்பது போல் அவளால் எப்படி ரியாக்ஷன் கொடுக்க முடிகிறது என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க வேகமாக ஓடி வந்து அவளை கட்டிப்பிடித்த தீக்ஷி, அவந்திகா மேடம், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் என்று சொன்னவள் அடுத்த நொடி அவளை விட்டுவிட்டு மீண்டும் ஓடி சென்று சஞ்சயின் அருகில் நின்று கொண்டாள். ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை அவள் சஞ்சயை திரும்பி பார்ப்பதும் பிறகு தனக்குத்தானே சிரித்துக் கொள்வதுமாகத்தான் இருந்தாள். அவளை பார்த்த அவந்திகாவிற்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. காதலில் இருக்கும் ஒரு பெண் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்வாள் என்பதை அவந்திகா இப்போதுதான் பார்க்கிறாள். அதற்கு மேல் தீக்ஷியின் பைத்தியக்காரத்தனங்களை பார்க்க சகிக்காதவள் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அவர்கள் ரெஸ்டாரண்டை அடைந்து சாப்பிட ஆரம்பிக்கும் நேரம் சஞ்சய்க்கு ஒரு போன் வந்தது. அந்த காலர் ஐடியை பார்த்ததும் சஞ்சயின் முகம் போன போக்கை வைத்தே அவனுக்கு வந்த காலின் தன்மையை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமா, நான் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எதிரில தான் இருக்கு. என்னது, நீங்க இங்க வரீங்களா? சரி என்று சொல்லி சஞ்சய் போனை கட் செய்தவன் தீக்ஷியை பார்த்து,
எங்க அம்மா இங்க வராங்களாம் என்றான். என்னது, தன்னுடைய மாமியாரை இப்படி ஒரு தருணத்தில் தீக்ஷி சந்திக்க போகிறாளா? அவள் அதற்கு தயாராகவில்லை என்று தோன்றியது. சஞ்சயின் அம்மா வந்ததும் அவரிடம் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தீக்ஷி தனக்குள்ளேயே ஒத்திகை பார்த்து கொண்டிருக்க, அடுத்த 5 நிமிடத்தில் அந்த பிரைவேட் அறையின் கதவு வேகமாக திறக்கப்பட்டது. அந்த கதவு திறக்கப்பட்ட வேகத்தில் ஒரு பெண் ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்தாள். உள்ளே நுழைந்த அந்த பெண்ணை அங்கிருந்தவர்கள் முழுமையாக பார்ப்பதற்குள்ளாகவே மிகவும் பலத்த ஓசையுடன் பலார் என்று ஒரு அறை சத்தம் கேட்டது. இதை பார்த்த அரவிந்தே அதிர்ந்து போய்விட்டான் என்னும் போது அவந்திகாவையும் தீக்ஷியையும் பற்றி கேட்கவே தேவையில்லை. அவர்கள் பெரிதாக அதிர்ந்து போய் அந்த பெண்ணை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே மிகவும் விலை உயர்ந்த ஆடையை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளது உடையிலிருந்து அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள், மேக்கப் என்று ஒவ்வொரு அங்குலத்திலும் அவளது பணக்காரத்தன்மை தெளிவாக தெரிந்தது. அவள் அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் அவளது அழகு ரசிக்க வைப்பதாக இல்லாமல் அச்சுறுத்த கூடியதாகவும் அருவருக்க வைப்பதாகவும் இருந்தது. அவள் கண்களில் கருப்பு நிறத்தை விடவும் வெள்ளை நிறம் அதிகமாக இருந்ததால் அது அவளை வில்லத்தனம் உடையவளாக காட்டியது. அவள் பார்வை முழுவதும் சஞ்சயை நோக்கியே இருந்தது. அந்த அறையில் மற்றவர்கள் இருந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. சஞ்சயை மட்டும் பார்த்தவள், சஞ்சய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னோட அண்ணனுக்கு சம்பந்தமான எந்த பொருள் மேலையும் நீ ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆனா நான் சொல்ற எதையும் நீ கேக்குறதே இல்லைல என்றாள் கோபமாக. தன் கண்களை சுருக்கிய அவந்திகா தீக்ஷியை பார்த்தாள். அவள் இப்போது அதிர்ச்சியில் கண்கள் விரிய தன்னுடைய அன்பான பண்பான மாமியாரை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு சஞ்சய்க்கு எதிர்பாராத நேரத்தில் அவனது அம்மா அடித்த அடி இன்னும் அவனது தலையை சுழற்றி கொண்டிருந்தது. அவள் அவனை அடிப்பது ஒன்றும் இது முதல் முறை இல்லைதான். ஆனால் இப்படி பொதுவெளியில் அனைவர் முன்னாலும் அவள் இப்படி நடந்து கொள்வாள் என்று சஞ்சய் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அதிலும் தீக்ஷியின் முன்னால் அவள் இதை செய்ததுதான் அவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. பாகம் 493. சஞ்சயின் அம்மா பொது வெளியில் அவனை இவ்வளவு மோசமாக நடத்தியது அவனுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் அவனால் இப்போது என்ன செய்ய முடியும்? தன் கை முஷ்டிகளை இருக்க மூடியவனின் முகம் இருண்டது. ஆனால் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு நொடி மௌனமாக இருந்தவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, அம்மா என்று மிகவும் அழுத்தமான குரலில் அழைத்தான். என்ன அம்மானு கூப்பிடாத, எனக்கு இப்படி ஒரு மகனே இல்ல. ஏற்கனவே நான் அக்காவுக்கு செஞ்ச துரோகமே போதும். இப்ப நீ வேற அவங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கியா? என்னதான் உன்னோட திட்டம்? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அத சொல்லு. இப்ப பாரு, உன்னால சேதுவோட பேரு இன்டர்நெட்ல எப்படி நாரி கிடக்குன்னு பாரு. அவன் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரோ நடிகை கிட்ட கலாட்டா பண்ணுனான்னு கதையா எழுதி விட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதெல்லாம் உன்னோட வேலைதான். நீ வேணும்னே தான் இப்படி ஒரு கதையை கட்டி விட்டுருக்க. அப்பத்தான் நீ மோகன் குடும்பத்தோட பிசினஸ்குள்ள வரலான்னு திட்டம் போட்டிருக்கியா என்றாள் கோபமாக. இதற்கு சஞ்சய் எந்த பதிலும் பேசாமல் இருக்கவும் இப்போது இன்னமும் கோபமான அந்த பெண் சஞ்சயை நோக்கி விரலை நீட்டி, உனக்கு உன்னை பத்தியும் உன் பொறப்ப பத்தியும் மறந்து போயிருச்சா என்ன? நான் ரொம்பவே கேவலமானவ. நான் ஒரு வேலைக்காரி. ஆனா நான் உங்க அப்பாவை காதலிச்சிட்டு இருக்கேன். என்னால ஒரு நாளும் அவரை விட்டு போக முடியாது. இதனால ஏற்கனவே நான் அக்காவோட வாழ்க்கையில இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டேன். ஆனா அவங்க ரொம்பவே நல்ல மனசு இருக்கிறவங்க. அதனாலதான் எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மள அவங்க வீட்டுல இருக்க விட்டுருக்காங்க. அவங்களோட கருணையாலதான் உனக்கு நல்ல படிப்பு, சாப்பாடுன்னு எல்லாம் கிடைச்சது. இப்போ எல்லாம் கிடைச்சு நீ பெரிய ஆளானதும் அவங்களோட வாரிசுக்கே துரோகம் செய்யலான்னு நினைக்கிறியா? நீ அவ்வளோ பெரிய சுயநலவாதி ஆகிட்டியா என்ன என்றாள் கோபமாக. அதுவரை எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த சஞ்சய் பின்பு மெதுவாக, இப்ப என்ன ஆகிருச்சு என்றான். இப்போது சஞ்சயை ஆவேசமாக பார்த்த அந்த பெண், இப்போ என்ன, இது எதுவும் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியா என்ன? இது மாதிரி அப்பாவியா நடிக்கிறத நீ எப்பத்தான் நிறுத்த போற என்றாள். இதை கேட்டு முகம் சுளித்த சஞ்சய் அவளிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டவன் தன் போனை எடுத்து அவனது குடும்பத்தை பற்றி இன்டர்நெட்டில் என்ன செய்தி வந்திருக்கிறது என்று பார்த்தான்.
அதில் சேதுவின் புகைப்படத்தை போட்டு மோகன் குடும்பத்தின் மூத்த வாரிசு நடிகையிடம் கலாட்டா என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து பார்க்காமலேயே அதில் என்ன இருக்கும் என்று சஞ்சயால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இதை தான் செய்ததாக தன் அம்மா ஏன் சொல்கிறாள் என்பதுதான் அவனுக்கு புரியவில்லை. அவன் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அவன் இதை செய்திருந்தால் சேதுவை பற்றிய செய்தி பரப்புவதை விட அவன் ஒரு முறைகேடான பிறப்பு என்ற செய்திதானே பரவியிருக்கும். இதையெல்லாம் யோசித்தவன் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் எதுவும் பண்ணல என்றான். என்னது, நீ இல்லையா? அந்த படத்துல நீதானே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க. அப்போ உனக்கு தெரியாம எப்படி இது மாதிரி ஒரு நியூஸ் வெளியே போயிருக்க முடியும்? அது எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த நீதான் சரி பண்ணி ஆகணும். உனக்கு தெரியாதா உன்னோட அண்ணன் என்று ஏதோ சொல்ல வந்தவள் அப்போதுதான் தான் எங்கு இருக்கிறோம் என்பதை புரிந்தவள் போல் அந்த இடத்தை அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள். இதற்கு முன்னர் அவள் உள்ளே நுழைந்து சஞ்சயை அறைந்தது. அவனை திட்டும் போதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் இப்போது சேதுவை பற்றிய விஷயத்தை பேச போகிறாள் என்றதும் அவளுக்கு சுற்றுப்புறத்தை பற்றிய விழிப்புணர்வு தோன்றியது. அவள் எப்பேற்பட்ட தாய்? அவள் மட்டும் சஞ்சயின் தாய் என்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவர்கள் அனைவரும் அவள் சேதுவின் தாய் என்றுதான் நினைத்திருப்பார்கள். இப்போது சுற்றி இருந்தவர்களை பார்த்து முகம் சுளித்தவள் அரவிந்தை பார்த்ததும் அவள் மனதில் அவளை அறியாமல் லேசாக ஒரு அச்சம் தோன்றியது. இப்போது அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பொறுமையாக பேசினாள். சஞ்சய், உனக்கு தெரியாதா என்ன? பிசினஸ்ல உங்க அண்ணன் சொன்ன ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆகிருச்சு. சோ நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேதுக்கு பதிலா நீ பிசினஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னு பேசிக்கிறாங்க என்றாள். பிசினஸ் பார்ட்னர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அவன் மட்டும் அவனது திறமையை நிரூபித்து விட்டால் மோகன் குடும்பத்தில் அடுத்த வாரிசாக அனைத்து பொறுப்புகளும் அவனிடம் கொடுக்கப்படும். என்னதான் இருந்தாலும் அவனும் அந்த குடும்பத்தின் வாரிசுதானே. அது மட்டுமில்லாமல் சேது மிகவும் மூர்க்கத்தனமானவன். அவனிடம் குடும்ப சொத்துக்களும் பிசினஸும் கொடுக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் அவன் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் என்ற பயம் மற்ற அனைவருக்குள்ளும் இருந்தது. இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் சேது எதற்காக இங்கு வந்தான் என்பது சஞ்சய்க்கு புரிந்தது. ஆனால் இப்போது அவனது அம்மா எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதுதான் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. குழப்பமாக தன் அம்மாவை பார்த்தவன், அம்மா, நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க என்றான். ஒரு முறை தன் தொண்டையை சரி செய்து கொண்ட அவனது அம்மா லீலாவதி, கண்டிப்பா மோகன் குடும்பத்திலிருந்து யாராவது உன்னை பார்க்க வருவாங்க. இந்த பிசினஸ் விஷயமா உன்கிட்ட பேசுவாங்க. அப்படி யாராவது வந்தா கண்டிப்பா நீ இந்த பிசினஸை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நீ மட்டும் சொத்துக்காக உங்க அண்ணன் கூட போட்டி போட்டேன்னா நான் உன் கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருவேன் என்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அவள் எப்படிப்பட்ட தாய் என்பதையே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் ஒருவரது வைப்பாட்டியாக இருப்பதை சங்கடமாக நினைக்கவில்லை. ஆனால் அவளது மகன் தனக்கு உரிய உரிமையை பெறுவதை சங்கடமாக நினைக்கின்றாள். அவளை பார்ப்பதற்கே அவந்திகாவிற்கு அருவருப்பாக இருந்தது. அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து லீலாவதியிடம் சென்ற தீக்ஷி, ஆண்டி என்று ஒரு வார்த்தை தான் சொன்னாள். ஆனால் மறுநொடி பலார் என்று கன்னத்தில் அறையும் சத்தம் அந்த அறையை நிறைத்தது. அந்த அறையில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கண்கள் விரிய அதிர்ந்து போய் லீலாவதியை பார்த்த தீக்ஷி திரும்பி, சஞ்சய் என்று பதறிய குரலில் அழைத்தாள். லீலாவதி தீக்ஷியைத்தான் அறைய நினைத்தாள். ஆனால் சரியான நேரத்தில் சஞ்சய் தீக்ஷியை தன் பக்கம் இழுத்ததால் அந்த அறை அவன் கன்னத்தில் விழுந்தது. லீலா நினைத்திருந்தால் அடிக்காமல் இருந்திருக்கலாம் தான். ஆனால் அவள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் அந்த அடியை கொடுத்தாள். இப்போது 2 முறை தொடர்ந்து அடி வாங்கியதால் சஞ்சயின் கன்னம் பழுத்து போனது. அவன் போட்டிருந்த மேக்கப்பை தாண்டியும் சிவப்பு நிற கோடுகளை தெளிவாக பார்க்க முடிந்தது. அவன் உதட்டோரம் லேசாக ரத்தம் கூட வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை பற்றி எல்லாம் லீலாவதிக்கு கவலை இல்லை. தீக்ஷியை நோக்கி கையை நீட்டியவள், இவதான் அந்த பொண்ணா? உன்னோட அண்ணனை மயக்கினவ. இவளை ஒரு முறை பார்த்ததுமே அவ எதுக்கும் லாயக்கில்லாதவன் என்னால தெளிவா சொல்ல முடியும். என்ன, பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கா,
அத வச்சு உங்க 2 பேரையும் வலையில விழ வச்சு ஏமாத்திருக்கா. இவ உனக்கும் உங்க அண்ணனுக்கும் சண்டையை இழுத்து விட பாக்குறா என்று வாயில் வந்ததை பேசியவள் பின் சஞ்சயின் பக்கமாக திரும்பி, உங்க அண்ணனுக்கு இவளை பிடிச்சிருந்தது இவளோட அதிர்ஷ்டம். ஆனா இவ ஏதோ பெரிய பத்தினி மாதிரி சீன் போட்டு உங்களுக்குள்ள சண்டை வர வச்சிருக்கா. சஞ்சய், நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இது மாதிரி ஒரு பொண்ணு சும்மா நீ இவ கூட டைம் பாஸுக்கு சுத்திட்டு இருந்தேன்னா ஓகே, ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்றாள். தீக்ஷி திகைத்து போனாள். அவள் மட்டுமல்ல, அந்த அறையில் இருந்த யாரும் இப்படி ஒரு நிலையை எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா எந்த ஆங்கிளில் இருந்து இந்த லீலாவதியை யோசித்து பார்த்தாலும் அவளுக்கு மிகவும் கேவலமான ஒரு பெண்ணாகத்தான் தெரிந்தாள். ஒரு பெண்ணால் எப்படி எப்படி நடந்து கொள்ள முடியும்? அவளுடைய சொந்த மகனுடைய காதலியிடம் அந்த சேது தவறாக நடந்து கொண்டான். அதை நினைத்து அவள் சேது மீது கோபப்பட வேண்டும். இல்லை என்றால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று துக்கப்பட வேண்டும். அதை விடுத்து அழகாக இருப்பதற்காக அவள் தீக்ஷியை திட்டிக் கொண்டிருக்கிறாள். இது மிகவும் அபத்தமானது. அதற்கு மேல் அங்கு நடக்கும் அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் அவந்திகா பேச வாய் திறந்தாள். ஆனால் அவள் தோளில் கை வைத்த அரவிந்த் அவளை எதுவும் பேசாமல் இருக்கும்படி சைகை செய்தான். அவந்திகாவிற்கு புரிந்தது. அவள் எதுவும் பேசாமல் அமைதியானாள். என்னதான் இருந்தாலும் இது அவர்களது குடும்ப விவகாரம். இதில் 3வது நபரான அவள் தலையிடக்கூடாது. அதே நேரம் லீலாவை பார்த்து கசப்பாக புன்னகைத்த சஞ்சய், அம்மா, நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தீக்ஷி சம்மதிக்க மாட்டா என்றான். இப்படி ஒரு தாயை வைத்துக்கொண்டு சஞ்சய் யாரையும் காதலிக்காமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. அவன் யாரை காதலித்திருந்தாலும் அவர்களுக்கு இறுதியாக இந்த நிலைதான் வந்திருக்கும். தீக்ஷி அதிர்ச்சியான முகபாவத்தோடு சஞ்சயை திரும்பி பார்த்தாள். அவள் இதயத்தில் இருந்த வலி அவள் கண்களில் பிரதிபலித்தது. அவள் உதட்டை கடித்து கொண்டாள். இத்தனை நாளாக அவளே நெருங்கி போனாலும் சஞ்சய் ஏன் தன்னை விலக்கியே வைத்திருந்தான் என்பதன் காரணம் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் உண்மையில் யாருடனும் டேட்டிங் செய்யவோ, யாரையாவது திருமணம் செய்து கொள்ளவோ, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவோ நினைத்ததில்லை என்பது உண்மைதான். அவன் தனது வாழ்நாள் முழுவதும் தனிமையில் இருக்க தயாராக இருந்தான். இது வாழ்க்கையின் மீதான அவனது கட்டுப்பாடற்ற அணுகுமுறையையும் அவனது மனச்சோர்வையும் விளக்கியது. ஆனால் லீலாவதி இதையெல்லாம் கவனிக்க தவறிவிட்டாள். அவள் அந்த அறையில் இருந்த அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்து, சஞ்சய், என்னதான் இருந்தாலும் நீ மோகன் குடும்பத்து வாரிசு. அதனால நீ பாட்டுக்கு யாரோ ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குடும்பத்துல யார சொல்றாங்களோ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். சோ நான் இப்போ இங்க இருந்து போறேன். ஞாபகம் இருக்கட்டும், மோகன் குடும்பத்துல இருந்து யாராவது வந்து நீ பிசினஸ் பார்க்க வரணும்னு சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிரு. அப்புறம் இந்த பொண்ணு முடிஞ்ச வர சீக்கிரமா இவளை விட்டுரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவ்வளவுதான். இதை சொல்லி முடித்ததும் லீலாவதி அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் சென்ற பிறகு அந்த அறை கதவு அப்படியே திறக்கப்பட்டிருந்தது. நாகரீகம் என்றால் என்ன என்று இந்த பெண்ணிற்கு தெரியாது என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. திறந்திருந்த கதவிற்கு வெளியே சிலர் நின்று ஆர்வமாக உள்ளே யார் இருக்கிறார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரது பார்வையும் வீங்கி இருந்த சஞ்சயின் கன்னத்தில் பட்டது. நல்ல வேளையாக இந்த உணவகத்தில் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை என்பதால் யாரும் துணிவாக சஞ்சயை போட்டோ எடுக்க துணியவில்லை. இல்லை என்றால் இந்த விஷயம் இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறியிருக்கும். அந்த பிரைவேட் அறையில் இப்போது புயல் அடித்து ஓய்ந்தது போல ஒரு மயான அமைதி நிலவியது. சட்டன அவந்திகாவின் கையை பிடித்த அரவிந்த் சஞ்சயை பார்த்து, ஓகே சஞ்சய், நானும் அவந்திகாவும் இப்ப கிளம்புறோம் என்றான். சஞ்சயும் எதுவும் பேசாமல் தலையசைக்கவும் அவந்திகாவை தன்னோடு அழைத்து கொண்டு அரவிந்த் வெளியேறினான். செல்லும் போது அவன் அந்த கதவை சாத்த மறக்கவில்லை. இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அவந்திகாவால் இன்னும் சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த அந்த நிகழ்விலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அரவிந்தை வியப்பாக பார்த்தவள், அரவிந்த், எப்படி ஒரு அம்மாவால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியும்? என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. அதை விட
எதுக்காக சஞ்சய் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்காரு என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்த அரவிந்த், ஏன்னா அது அவனோட அம்மா. அவன் குழந்தையா இருக்கையில இருந்தே அவன் வளர்ற வரைக்கும் அவனை வளர்த்த அம்மா. என்னதான் அம்மா மகன் 2 பேருக்கும் பெரிய பாசம் இல்லைனாலும் அந்த அம்மாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு சஞ்சய்க்கு இருக்கும் தானே என்றான். அவந்திகா இன்னும் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கேள்விக்கான பதில் இன்னும் அவளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. பாகம் 494. என்னதான் சஞ்சய்க்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய பாசமெல்லாம் ஒன்னும் இல்லைனாலும் அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு சஞ்சய்க்கு இருக்கு என்று அரவிந்த் சொல்லவும் தான் கேட்ட கேள்விக்கான தெளிவான பதில் இன்னும் கிடைக்காததால் அவந்திகா அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையை வைத்தே அவள் மனதில் உள்ளதை புரிந்து கொண்ட அரவிந்த், சஞ்சயோட அம்மா மோகன் குடும்பத்துல ஒரு வேலைக்காரியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க சஞ்சயோட அப்பாவை ரொம்பவே காதலிக்கிறாங்க. சின்ன வயசுல ஒரு தடவை அவரோட உயிரை காப்பாத்த தன்னோட உயிரை கொடுக்க கூட துணிஞ்சிட்டாங்களாம். இதனாலதான் மோகன் குடும்பமும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவை எதுவும் சொல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டாங்க என்றான். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு இன்னும் ஆர்வமானது. அப்போ சஞ்சயோட அப்பாவும் அவனோட அம்மாவை காதலிக்கிறாரா என்றாள். அரவிந்தின் முகம் இறுகியது. எனக்கு தெரியல என்று சொன்னவன் ஒரு நொடி அமைதியாக இருந்துவிட்டு, நான் ஒரு பொண்ண காதலிச்சேன்னா இந்த சமுதாயம் அவளை பத்தி தப்பா பேசுறத கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அவளுக்குன்னு ஒரு அந்தஸ்தை கொடுக்காம இருக்க மாட்டேன் என்றான். அவந்திகாவிற்கு அவன் சொல்ல வருகிறது புரிந்தது. சஞ்சயின் அப்பாவிற்கு அவனது அம்மா மீது எந்த ஒரு நாட்டமும் தனிப்பட்ட காதலும் இல்லை. ஆனால் அவரது உயிரை அவள் காப்பாற்றினாள் என்பதற்காக அவளை தன்னோடு வைத்திருக்கிறார். இதனால் எப்போதும் சஞ்சயின் அம்மா ஒரு தாழ்வு மனப்பான்மையோடே இருக்கிறாள். அத்தோடு எங்கு தன் மகன் அந்த குடும்பத்து வாரிசாக உரிமை கேட்டால் அது சஞ்சயின் அப்பாவை கோபப்படுத்தி விடுமோ என்ற அச்சத்திலேயே தன்னையும் தன் மகனையும் தாழ்த்தி கொள்கிறாள். இது எல்லாம் அவள் ஏங்கி காத்திருக்கும் அந்த ஒரு துளி காதலுக்காக என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. இந்த கோணத்தில் இருந்து யோசித்து பார்க்கும்போது சஞ்சயின் அம்மா மீது அவந்திகாவிற்கே இரக்கம் வந்தது. ஆனால் அதே நேரம் அந்த பெண் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த மகனின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறாள் என்றும் அவளுக்கு தோன்றியது. ஒரு முறை அந்த ரெஸ்டாரண்டை திரும்பி பார்த்தாள். அவளுக்கு இப்போது உள்ளே சென்று சஞ்சய்க்கும் தீக்ஷிக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அது அநாகரிகமாக இருக்கும் என்று நினைத்தவள் அரவிந்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அதே நேரம் அந்த ஹோட்டலில் பிரைவேட் ரூமில் தீக்ஷி தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாள். சஞ்சயும் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஒரு நிமிடம் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன் அங்கு சூடாக வைக்கப்பட்டிருந்த முட்டையை ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி சஞ்சயின் கன்னத்தில் ஒற்றி எடுத்தவள், சஞ்சய், இந்த முட்டைய இது மாதிரி சூடா வச்சு ஒத்தடம் கொடுத்தா கன்னத்துல இருக்கிற வீக்கம் குறையும். நாளைக்கு உங்க ஷூட்டிங்ல அப்பத்தான் எந்த தடையுமும் தெரியாம இருக்கும் என்றாள். சஞ்சய் எதுவும் பேசவில்லை, அமைதியாக அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்திற்கு முன் தீக்ஷியோடு இருக்கும் போது அவனுக்கு இருந்த அந்த சந்தோஷம் இப்போது நடந்த இந்த கலேபரத்தால் ஒன்றும் இல்லாமல் போனது. கொதிக்கும் முட்டை அவன் கன்னத்தில் வைக்கப்பட்ட போதும் அவன் எதுவும் பேசாமல் சத்தம் எழுப்பாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்னதான் தீக்ஷி அவன் கன்னத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அது இப்படித்தான் போடணும்னு நினைக்கிறேன், நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேனா என்று தீக்ஷி தனக்கு தானே பேசிக்கொண்டு சஞ்சயின் கன்னத்தில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். சட்டென சஞ்சய் தீக்ஷியின் கையை பிடித்தான். தீக்ஷி அந்த நொடி அப்படியே உறைந்து போனாள். அவள் கைகள் நகர மறுத்தது, அவள் மூளை செயல்பட மறுத்தது. நிதானமாக அவளை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய், தீக்ஷி என்று மிகவும் சோகமான குரலில் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அதற்குள் தன்னுடைய மறு கையால் சஞ்சயின் வாயை அடைத்த தீக்ஷி, சஞ்சய், நீங்க எதுவும் பேச வேணாம், நான் உங்களைத்தான் காதலிக்கிறேன். உங்க ஸ்டேட்டஸ் இல்ல, உங்க குடும்பத்தை இல்ல, வேற எதுவும் நீங்க சொல்ல வேணாம் என்று சொன்னவள் தன் உதட்டை அழுந்த கடித்து, சஞ்சய், எதை வச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க?
நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் உங்களை கல்யாணம் பண்ணணும், உங்க பொண்டாட்டியா வாழணுங்கிறது தான். புரியுதா? உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலனா என்ன, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூட இருக்க வேணாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் எதுவும் பேசாம இப்ப இருந்த மாதிரி அமைதியான பொண்ணா இருந்துப்பேன் என்று சொன்ன தீக்ஷி ஒரு குழந்தை போல் முகத்தை வைத்து, புரிஞ்சுக்கோங்க சஞ்சய், நான் உங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு பிரேக்கப் பண்றத பத்தி பேசாதீங்க என்றாள். இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அவள் கண்களில் இருந்து பொல பொலவென கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சஞ்சய், தீக்ஷி நான் என்று ஏதோ சொல்ல வாய் திறக்கவும், வேணாம் எதுவும் சொல்லாதீங்க என்று சொன்ன தீக்ஷி தன் கையில் இருந்த அந்த கொதிக்கும் முட்டையை சஞ்சயின் வாயில் வைத்து திணித்து, நீங்க எதுவுமே சாப்பிடல, இந்தாங்க சாப்பிடுங்க என்றாள். வேகமாக தன் வாயில் வைக்கப்பட்ட முட்டையை துப்பிய சஞ்சய், இந்த முட்டையத்தானே இவ்ளோ நேரம் நீ என் கன்னத்துல வச்சு தேய்ச்சிட்டு இருந்த என்று கேட்டான். உண்மையில் தீக்ஷியுமே அதை அப்போதுதான் உணர்ந்தாள். அவள் இருந்த மனநிலையில் எதையும் யோசிக்காமல் அதை அவன் வாயில் வைத்து திணித்து விட்டாள். இப்போது அப்பாவி போல முகத்தை வைத்து அவனை பார்த்து கொண்டிருப்பவளை பார்த்ததும் சஞ்சய்க்கு சிரிப்புதான் வந்தது. மென்மையாக சிரித்தவன் தீக்ஷியின் கையை பிடித்து, தீக்ஷி நான் உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எப்பவும் பிரேக்கப் பத்தி பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எப்போ உன்னால பொறுத்துக்க முடியாம விஷயம் ரொம்ப மோசமா போகுதோ அப்போ நீ அத என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். எனக்காக நீ வாழ்க்கையில கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் எப்பவும் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னவன் ஒரு நொடி தயங்கி விட்டு, அப்புறம் தீக்ஷி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு சந்தோஷமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவரை நம்ம காதலர்களாவே இருக்கலாம் என்று சஞ்சய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் அடித்தது. அதில் தெரிந்த காலர் ஐடியை பார்த்தவனின் முகம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது. அவன் முகம் போன் பேக்கை பார்க்க, தீக்ஷி அப்படியே யார் கால் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க அவன் செல்போனை எட்டி பார்த்தாள். ஆனால் அதற்குள் சஞ்சய் போனை அட்டன் செய்து காதில் வைத்தவன் மிகவும் மரியாதையான குரலில், சாந்தி மேடம் சொல்லுங்க, என்ன விஷயம் என்றான். மறுபுறமிருந்து மென்மையான அதே நேரம் மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சஞ்சய் எப்படி இருக்கப்பா? நீ ஃப்ரீயா இருந்தா நாம இப்போ மீட் பண்ணலாமா என்று மறுபுறமிருந்து குரல் கேட்டதும் வேகமாக தலையை அசைத்த சஞ்சய், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் உடனே அங்க வரேன் என்றான். நான் உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன் என்று அந்த குரல் சொல்லவும் வேகமாக பிரைவேட் ரூமின் கதவை நீக்கி வெளியே நிற்கும் அந்த பெண்ணை பார்த்த சஞ்சய், நான் உடனே அங்க வரேன் என்று சொல்லி தன் போனை கட் செய்த சஞ்சய் தீக்ஷியை பார்த்து, தீக்ஷி சேதுவோட அம்மா வந்திருக்காங்க, நான் அவங்கள பார்க்க போகணும் என்றான். தீக்ஷியும் வேகமாக தலையை அசைத்தாள். அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வெளியே சென்றான். அவன் சரியாக சாந்தியின் அருகே சென்ற போது சாந்தி யாரோ அவளுக்கு தெரிந்த ஒருவரை பார்த்து, அங்கிள் லீ, நான் உங்களை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, இது பெரிய சர்ப்ரைஸ் என்றாள். அந்த வயதான நபரும் முகமெல்லாம் புன்னகையோடு சாந்தியை பார்த்தவர், நானும் எதிர்பார்க்கவே இல்ல சாந்திமா என்று சொன்னவர் அங்கு வந்த சஞ்சயை பார்த்து, சாந்தி இவன்தான் உன் பையனா? சின்ன வயசுல உன்கிட்ட இருந்த அதே அழகும் அமைதியும் அவன்கிட்டயும் இருக்கு என்றார். இதை கேட்ட சஞ்சய் அதற்கு மேல் முன்னேறாமல் அப்படியே நின்றான். சாந்தி சங்கடமான முகபாவத்தோடு இருப்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. உண்மையில் சாந்தி மிகவும் நல்ல குணம் உடையவர்தான். அவர் கண்களில் தெரியும் ஒரு சோர்வை தவிர எப்போதும் அந்த பெண்ணை பார்ப்பவர்கள் மதிக்கும்படியான தோற்றத்தை கொண்டிருந்தாள். இந்த பெண்ணும் அவனது அப்பாவும் தான் சரியான ஜோடி என்று பல நாள் சஞ்சய்க்கே தோன்றியிருக்கிறது. அவனது தந்தையும் அவன் தாயிடம் அன்பாக காதல் வசனங்கள் எல்லாம் பேசி அவன் பார்த்ததில்லை. எப்போதோ ஒரு முறை அவர் தனது மனைவியை ஏமாற்றிவிட்டு அவனது தாயோடு இருந்ததற்காக இன்று வரை பிராயச்சித்தம் தேடிக்கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது.
இந்த சாந்தி மட்டும் இல்லை என்றால் அவனது அம்மா வைப்பாட்டி என்னும் அவப்பெயரோடு இருக்க தேவையில்லை. சஞ்சய்க்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கும். இதையெல்லாம் யோசித்து பார்த்தால் சஞ்சய்க்கு இந்த சாந்தி மீது வெறுப்புதான் வர வேண்டும். ஆனால் சஞ்சய்க்கு எப்போதும் சாந்தி மீது ஒரு அன்பும் மரியாதையும் இருந்தது. சிறு வயதிலிருந்து அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு அரவணைப்பு உணர்வை கொடுத்தது அவர் மட்டும்தான் என்று தோன்றியது. ஒரு முறைகேடான குழந்தை என்று அவனை இகழ்வதற்கு சாந்திக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தன. ஆனால் அதை அவர் பயன்படுத்தியது இல்லை. அவனுக்கு சிறுவயதாக இருந்த போது ஒரு முறை அவனுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. அவனது அம்மா அந்த நேரம் பார்த்து புது ஆடை வாங்க வெளியே சென்றிருந்தாள். காய்ச்சல் அதிகமாக சிறு குழந்தையாக இருந்த சஞ்சய் மிகவும் பயந்து போனான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் தன் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவனுக்கு சற்று தூரத்தில் சாந்தி நிற்பது தெரிந்தது. எதை பற்றியும் யோசிக்காதவன் வேகமாக ஓடி வந்து சாந்தியின் காலை கட்டிப்பிடித்து கொண்டு, எனக்கு உடம்பு சரியில்லை என்றான். சாந்தி மிகவும் கோபமாக அவனை முறைத்து பார்த்ததும் அவன் பயத்தில் வேகமாக அவரை விட்டு விலகி நின்றான். சாந்தியும் எதுவும் பேசாமல் அவரது அறைக்குள் சென்றார். ஆனால் அடுத்த 2 நிமிடத்தில் ஒரு வேலைக்கார பெண்மணி வந்து அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். என்னதான் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது வேலைக்கார பெண்மணி என்றாலும் அதை அவர் சாந்தி சொன்னதால் தான் செய்தார் என்பது சஞ்சய்க்கு தெரியும். அன்றிலிருந்து சஞ்சய்க்கு எப்போதும் சாந்தி மீது ஒரு அச்சம் இருந்ததில்லை. இப்போது சாந்தி தர்ம சங்கடமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த சஞ்சய் அவரை தனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே சற்று தூரம் நடந்து சென்று தன் போனை எடுத்து யாருடனோ பேசுவது போல் நடிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த அந்த பெரியவர், சாரி சாந்தி, நான் யாரோ ஒருத்தர உன் பையன்னு சொல்லிட்டேன் போல. அது போகட்டும், நீ எதுக்கு பெங்களூரு வந்த என்றார். சாந்திக்கும் இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. இயல்பு நிலைக்கு திரும்பியவர், நான் கொஞ்சம் அழகான இயற்கையை பார்த்து ரசிக்கலான்னு இங்க வந்தேன் என்றாள். சிறிது நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பின் அந்த பெரியவர் சாந்தியிடம் விடை பெற்று அங்கிருந்து சென்றார். அந்த பெரியவர் அங்கிருந்து சென்றதுமே அதுவரை ஒரு ஓரமாக மறைந்து நின்று கொண்டிருந்த சஞ்சய் வெளியே வந்தான். சாந்தியின் அருகே வந்தவன், என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்றான். ஒரு நொடி அமைதியாக இருந்த சாந்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேது பண்ணின தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். அந்த ஒரு வார்த்தை சஞ்சயின் இதயத்தில் இருந்த அனைத்து காயங்களுக்கும் மருந்திடுவதாக இருந்தது. அவனுடைய சொந்த தாய் அவன் அப்பாவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் சேதுவிற்கு ஆதரவாக இருந்து கொண்டு எப்போதும் அவனை கரித்து கொட்டி கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த பெண் என்னதான் அவள் அவனது மகனுக்காக ஆதரவாக பேசுவாள் என்றாலும் எப்போதும் அவள் பேச்சில் ஒரு நியாயம் இருப்பதாக சஞ்சய்க்கு தோன்றியது. செய்யாத தவறிற்காக தண்டனையை வாங்கிய குழந்தைக்கு நியாயம் கிடைத்தது போல சஞ்சய்க்குள் ஒரு உற்சாகம் பீரிட்டு வந்தது. இந்த உணர்வு அவனுக்கே புதுமையாகத்தான் இருந்தது. எதுவும் பேசாமல் என்று சொன்னவன் தன் தலையை தொங்க போட்டு நின்றான். சாந்தி அவனை பார்த்த பார்வையில் விவரிக்க முடியாத ஒரு வெளிப்பாடு இருந்தது. உண்மையில் தன் முன்னால் நிற்கும் இந்த பையன் அவளது கணவனுக்கு முறைகேடாக பிறந்த மகன். அதிலும் அவள் மகனை விடவும் திறமையானவன். அவனை பார்த்தால் அவளுக்கு கோபம்தான் வர வேண்டும். ஆனால் சிறுவயதிலிருந்தே இந்த பையனை அவளால் வெறுக்க முடியவில்லை. குழந்தையாக இருந்தபோது அவனும் அவளுடைய மகன் சேதுவை போலத்தான் தோன்றினான். இருவரும் வளர வளர திறமையிலும் பொறுமையிலும் சஞ்சய் உயர்ந்து கொண்டே வந்தான். ஆனால் சேது ஒரு கட்டத்தில் வழி தவறி சென்றான். அந்த நேரத்தில் சஞ்சயின் திறமையை பார்த்த சாந்திக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. ஒரு முறை அவனிடம் அவள் நேருக்கு நேராக அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசிய பிறகு அவன் சினிமாவில் சேர்ந்தான். அத்தோடு மோகன் குடும்பத்தை விட்டும் வெளியேறினான். இத்தனை வருடங்களாக இப்படி ஒரு மனிதன் இருப்பதை பெரிதாக வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த சாந்திக்கு அவனது அம்மாவை விடவும் அவன் நம்பிக்கைக்கு உரியவனாக தோன்றினான். பாகம் 495. சாந்திக்கு சஞ்சயின் அம்மாவின் மீது இருப்பதை விடவும் சஞ்சய் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. அதனால் நேரடியாகவே அவனிடம் பேசிவிடலாம் என்றுதான் அவனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருந்தாள்.
நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் என்று சாந்தி சொல்லவும், கவலைப்படாதீங்க, நான் குடும்ப பிசினஸ்க்கு வரமாட்டேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தை மீற மாட்டேன் என்றான் சஞ்சய். சாந்தியும் தலையசைத்து, நான் உன்னோட வார்த்தைய நம்புறேன் என்றாள். மோகன் குடும்பத்து ஒரே வாரிசு சேதுதான். முறைகேடாக பிறந்த சஞ்சய்க்கு அந்த சொத்திலும் குடும்ப அதிகாரத்திலும் எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் சாந்தியின் எண்ணம். என்னதான் அவள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று அவள் நினைத்தாலும் இப்போது சஞ்சயை இந்த அரசர் கால உடையில் பார்க்கும்போது அவள் மனம் இளகியது. அவன் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற மிகவும் போராடி கொண்டிருப்பது போலவும் அதற்கு அவள்தான் தடையாக இருப்பதாகவும் தோன்றியது. சட்டென தன் பர்சில் இருந்து ஒரு செக்கை எடுத்து சஞ்சயின் கையில் திணித்தவள், சஞ்சய், நீ குடும்ப பிசினஸ் விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு இது என்னோட சின்ன நன்றியா வச்சுக்கோ என்றாள். சஞ்சய் அந்த செக்கை பார்த்தான். அது 100 கோடிக்கான செக். அதை வைத்து அவன் வாழ்க்கை முழுக்க கூட சந்தோஷமாக வாழலாம் தான். ஆனால் கண்களை சுருக்கி அந்த செக்கை பார்த்த சஞ்சய் மறு யோசனையின்றி அதை மீண்டும் சாந்தியிடம் கொடுத்து, இது எனக்கு தேவையில்லை என்றான். அதிர்ந்து போன சாந்தி, ஏன், இதுல இருக்க அமௌண்ட் உனக்கு பத்தலையா என்று கேட்கவும் ஒரு புன் சிரிப்பை பதிலாக அளித்த சஞ்சய், நான் சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருந்தப்போ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னீங்களே, அதுக்கான நன்றி கடனை நான் இன்னும் தீக்கல. சேதுவோட ஒன்னா என்ன படிக்க வச்சீங்க. இத்தனை வருஷமா எனக்கு எந்த கெடுதலும் பண்ணாம உயிரோட இருக்க விட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நான் குடும்ப பிசினஸ்க்கு வராம கைமாறு செய்யறதா நினைச்சுக்கிறேன் என்றான். சாந்தியின் உள்ளம் கரைந்து உருகியது. அவளது மகனிற்கும் சஞ்சய்க்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. திறமையிலும் குணத்திலும் அனைத்திலும் சஞ்சய் தான் சிறந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் முறைகேடாக பிறந்த பையன் என்பதால் அவனுக்கு குடும்பத்தில் எந்த உரிமையும் அவளால் கொடுக்க முடியாது. சஞ்சய் மட்டும் குடும்பத்திற்குள் வந்துவிட்டால் அடுத்து திறமையில்லாத அவளுடைய முட்டாள் மகன் சேதுவின் நிலை என்னவாகும் என்று அவளால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அதற்கு மேலும் சஞ்சயை பார்த்து கொண்டு நின்று தனது மனதை குழம்பிக் கொள்ள விரும்பாதவள், அப்ப சரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லி திரும்பி நடந்தாள். ஒரு நிமிஷம் என்று சஞ்சய் சொல்லவும் திரும்பி சாந்தி அவனை கேள்வியாக பார்த்து கொண்டு நின்றாள். ஒரு நொடி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த சஞ்சய் பின்பு தன் குரலை சரி செய்து கொண்டு, கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன பத்தி வந்த வதந்திக்கு நீங்க தான் காரணமா என்றான். சிறிது நாட்களுக்கு முன் அவன் குடும்ப பிசினஸிற்கு வரவேண்டும் என்று பேச்சு அடிபட்ட போது அவனும் அரவிந்தும் ஒன்றாக இருக்கும் போட்டோ இன்டர்நெட்டில் லீக் ஆகி அவனை பற்றி கேவலமான செய்திகள் இடம்பெற்றது. யாரோ அவனது பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அந்த நேரத்தில் சாந்திதான் இதை செய்திருப்பார் என்று அவனுக்கு நெருக்கமானவர்கள் அவனை ஆறுதல் படுத்தினார்கள். ஆனால் அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பின் அவன் இன்றுதான் சாந்தியை பார்க்கிறான் என்பதால் அவன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினான். இதை கேட்ட சாந்தி உண்மையில் உறைந்து போனார். இது மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் ஒரு நாளும் இந்த சாந்தி பண்ண மாட்டா என்று அவளிடமிருந்து பதில் வந்தது. சஞ்சயும் இதைத்தான் நினைத்தான். சாந்தி இத்தனை வருடங்களாக ஒரு வெளிப்படையான நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாள். அப்படி இருக்க அவள் நேரடியாக மோதுவாளே தவிர அது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாள். ஆனால் அந்த வேலையை சாந்தி செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்திருக்க முடியும்? அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டான். சாந்தி அங்கிருந்து அந்த கூட்டம் நிறைந்த சாலையில் நடந்து சென்றார். ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் ஒரு கார் பார்க் செய்யப்பட்டிருந்தது. அந்த கார் அருகில் சாந்தி சென்றதும் ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் காரிலிருந்து வெளியே இறங்கி கார் கதவை திறந்து விட்டவர், சாந்தி, உனக்கு குளிரும், சீக்கிரம் உள்ள போமா என்றார். இவர்தான் சேது மற்றும் சஞ்சயின் தந்தை சந்திரமோகன். அவரை பார்ப்பதற்கு அவர் இந்த பெண்ணின் அன்பை பெறுவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருப்பது போல்தான் தெரிந்தது. ஆனால் சாந்தியின் முகத்தில் ஒரு கடுமையான உணர்ச்சி தென்பட்டது. அவள் காருக்குள் ஏறும்போது கூட அதே கடுமையோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஏறி அமர்ந்தாள். ஆனால் சந்திரமோகனின் முகத்தில்
ஒரு துளி கோபம் தெரியவில்லை. அவர் கசப்பாக புன்னகைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஓட்ட ஆரம்பித்தார். சேது பின் சீட்டில் அமர்ந்திருந்தான். முகத்தை தொங்க போட்டு பார்க்கவே பரிதாபமாக இருப்பவன் போல் அமர்ந்திருந்தான். மெதுவாக தன் அம்மாவை பார்த்தவன், அம்மா, அவன் என்ன சொன்னா என்றான். அவனை திரும்பி கூட பார்க்காத சாந்தி, இனி அவன் உன்னோட வழியில குறுக்க வரமாட்டான் என்று மட்டும் பதில் அளித்தாள். வாய்ப்பே இல்லம்மா, அவன் அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவனா இருந்தா எதுக்காக அப்படி ஒரு வதந்திய பரப்பனா? அந்த நன்றி கட்டவனை நம்பாதீங்கம்மா, அந்த இழி பிறவிய நம்பாதீங்கம்மா. அவன் ஒரு நடிகன், அதுலயும் அப்பாவி மாதிரி நடிக்கிறதுல கை தேர்ந்தவன் என்றான். இதை கேட்டு கோபமாக அவன் பக்கம் திரும்பிய சாந்தி, என்ன சொன்ன? இழி பொறப்பா? அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பாதான், புரியுதா என்றாள். அவளது இந்த கோபமான வார்த்தைகளை கேட்ட பிறகு சேது எதுவும் பேசாமல் அமைதியானான். ஆனால் சாந்தியின் கோபம் தணியவில்லை. வர வர நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க சேது. நான் உனக்கு இது மாதிரி எல்லாம் பேச கத்து கொடுத்தேனா என்ன? எப்படி நீ இப்படி மாறின என்றாள். தலை நிமிராமல் குனிந்திருந்த சேது, சாரிமா, நான் தான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். நான் கோபத்துல இருந்தேன், அதான் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன் என்றான். இதை சொல்லும் போதே செல்லம் கொஞ்சம் குழந்தை போல மெதுவாக சேது அவன் அம்மாவின் கையை பிடித்தான். கோபமாக அவன் கையை தட்டிவிட்ட சாந்தி சிறிது நேர அமைதிக்கு பின், இனிமே அவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காத என்றாள். சரி என்று தலையசைத்த சேது நல்ல பிள்ளை போல் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவன் பின்பு மெல்லிய குரலில், அம்மா, நீங்க அவனோட காதலிய பாத்தீங்களா என்றான். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு வந்ததிலிருந்து அவன் மனம் முழுவதும் தீக்ஷிதான் ஆக்கிரமித்திருந்தாள். அவன் அவளை மறக்க முயற்சித்த போது அவள் இன்னும் கவர்ச்சிகரமானவளாகவும் அழகானவளாகவும் தான் அவளுக்கு தெரிந்தாள். மீண்டும் அவனது வார்த்தைகளை கேட்டு கோபமான சாந்தி அவனை முறைத்து பார்க்க ஒரு நொடி அமைதியாக இருந்த சேது பின் மெதுவாக, அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருந்தா என்றான். வாய மூடுடா என்று சாந்தி கோபமாக எச்சரித்த பிறகு அந்த காரில் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அமைதி நிலவியது. அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு செல்லும் வரை யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பிரசிடென்ஷியல் அறைக்கு சென்றார்கள். சாந்தி உள்ளே நுழைந்ததும் சந்திரமோகனும் அந்த அறைக்குள் நுழைய போக, ஆனால் அவள் உள்ளே செல்வதற்குள் அந்த அறை வேகமாக சாத்தப்பட்டது. மீண்டும் அவரது உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை. எதையோ யோசித்தவாறே கதவிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர் பின்பு மென்மையான குரலில், நல்லா ரெஸ்டடு சாந்தி என்று சொல்லிவிட்டு சேதுவோடு மற்றொரு அறைக்கு சென்றார். அந்த அறைக்குள் நுழைந்ததுமே அவரது கையை பிடித்த சேது, அப்பா, எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணி அவள் அந்த சஞ்சய் கிட்ட பிரேக்கப் பண்ண வைக்கணும் என்றான். ஏதோ எனக்கு பொம்மை வேண்டும் என்பது போல் அவன் எனக்கு அந்த பெண் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த சந்திரமோகனுக்கு ஆத்திரம் வந்ததுதான். ஆனால் என்ன செய்வது? இதற்கெல்லாம் அவர்தானே காரணம். பல ஆண்டுகளாக அவரது மனைவி அவரிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை. அதனால் அந்த ஏக்கத்தில் அவரது மொத்த பாசத்தையும் சேது மீது கொட்டி அவனை வளர்த்தார். அதனாலேயே சேது ஒரு ஊதாரியாக வளர்ந்து நிற்கிறான். இதையெல்லாம் யோசித்தவர், நான் உன்னை ரொம்பவே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்றார். இதை கேட்டு சிரித்த சேது, அப்பா, இதுல என்ன இருக்கு? ஆஃப்டர் ஆல் அவ ஒரு பொண்ணு. சின்ன வயசுல இருக்கும்போது நீங்களும் இப்படி ஒரு பிளே பாயா தானே இருந்தீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு என்றான். குற்றமுள்ள மனம் குறுகுறுக்கும் என்பது போல அவன் அவரை உதாரணமாக சொல்லவும் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர், சரி, ஆனா அந்த பொண்ணு சஞ்சய் உண்மையிலேயே காதலிச்சான்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது என்றார். பின்பு எதையோ யோசித்தவராய், லீலாவதியும் பெங்களூர்ல தானே இருக்கா என்று கேட்டார். இப்போது சேதுவின் கண்கள் மின்னியது. ஆமாப்பா, அவங்க இங்கதான் இருக்காங்க என்று அவன் சொல்லவும், அவளுக்கு போன் போட்டு கொடு, இந்த விஷயத்த இப்பவே பேசி முடிச்சிடலாம் என்றார். லீலாவிற்கு போன் போட்டதும் மறுமுனையில் இருந்து பணிவாகவும் அதே நேரம் கவர்ந்தெழுக்கும் வகையிலும், சொல்லுங்க மிஸ்டர் மோகன், என்ன விஷயம் என்றாள் லீலா. தன் தொண்டையை செருமிய சந்திரமோகன், சஞ்சயும் மோகன் குடும்பத்துல ஒரு வாரிசுதான், அதனால
கல்யாணத்தை பொறுத்தவரை அவன் இஷ்டத்துக்கு அவன் முடிவெடுக்க முடியாது. நான் பெங்களூர் வர்றதுக்கு முன்னவே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த பொண்ணு இங்க வருவா. நீ அவளை சஞ்சய் கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. இது 2 குடும்பத்தோட உறவையும் வலுப்படுத்துற ஒரு கல்யாணமா இருக்கும் என்றார். இதை கேட்ட லீலாவதியும் மிகவும் பணிவான குரலில், கண்டிப்பா மிஸ்டர் மோகன், சஞ்சயும் உங்க குடும்பத்தோட ஒரு அங்கம்தான். அதனால அவனும் குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் என்றாள். என்று மட்டும் பதிலளித்த மோகன் போனை கட் செய்தார். அதே நேரம் அந்த ரெஸ்டாரண்டை விட்டு சென்ற அவந்திகாவும் அரவிந்தும் அவர்களது படப்பிடிப்பு குழு தங்கி இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அங்கு அவந்திகாவையும் அரவிந்தையும் தவிர மற்ற அனைவரும் துணை நடிகர்கள்தான். அதனால் எப்போதும் இருக்கும் வழக்கத்தின்படி அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் அந்த ஹோட்டலில் இருந்த உயர்தர ரூம் புக் செய்யப்பட்டிருந்தது. இருவரும் ஒன்றாக மேலே சென்றார்கள். அவந்திகா தன்னுடைய கார்டை எடுத்து ரூமை திறக்கும் நேரம் அரவிந்த் தன்னுடைய கார்டை வைத்து அவளுடைய ரூமை திறந்தான். அவனை முறைத்து பார்த்த அவந்திகா, அரவிந்த், இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஏ ரூமுக்கு வரீங்க என்றாள் கோபமாக. எப்போதும் போல் எந்த உணர்ச்சியும் காட்டாத ரோபோ போல் பார்த்தவன், இத நீ இந்த படப்பிடிப்பு குழு கிட்டதான் கேட்கணும். ஏன்னா அவங்க உனக்கும் எனக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க என்றான். அவந்திகாவிற்கு புரிந்தது. ஆனால் ஒரு ஹீரோவை மகிழ்விப்பதற்காக படப்பிடிப்பு குழு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வார்கள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்போது இவனை அவள் அறையிலிருந்து வெளியே துரத்த அவள் என்ன செய்ய வேண்டும்? அவள் தனிப்பட்ட முறையில் வேறு அறை புக் செய்தால்தான் இவனிடமிருந்து தப்பிக்க முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் தன் தொண்டையை செருமிய அரவிந்த், இன்னைக்கு காலையில சென்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணியிருந்தாங்க நயானாவுக்கு என்று அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும், என்னாச்சு என்னாச்சு நயானாவுக்கு என்னாச்சு, நயானா எப்படி இருக்கா என்று அவந்திகா அரவிந்தை பேச விடாமல் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாள். ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்த அரவிந்த், இங்க நின்னு பேச வேணாம், உள்ள போய் இத பத்தி பேசலாம் என்றான். அவந்திகாவும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அரவிந்தோடு உள்ளே சென்றாள்.